அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலான ரேஷன் கடை ஜாப் ரிலேட்டடான அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோஸாக பார்க்க போகிறோம். அது என்ன ஜாப் அப்படிங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான தகவலும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் ரேஷன் கடையிலிருந்து தான் சூப்பரான நோட்டிஃபிகேஷனை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விற்பனையாளர், அதாவது சேல்ஸ் பர்சன் அப்படின்றவருக்காகத்தான் வேக்கன்சியை வெளியிட்டிருக்காங்க. இதற்கான தகுதிகள் என்னென்ன, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கணும், உங்களுடைய ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் விண்ணப்பதாரர்கள் 10th 12th இல்லைன்னா ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கிறீங்களா இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் ஆஃப்லைன் மூலமாகவும் விண்ணப்பிச்சுக்கலாம், இல்லை ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் விண்ணப்பதாரருடைய வயது அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, வயது வரம்பு வரையறுக்கப்பட்ட ஏஜ் லிமிட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது அடிப்படை வயதாக 18 வயது முதல் 56 வயது இருக்கிற எல்லாருமே எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் சம்பளம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை ஊதிய அளவுகோலாக மாதத்திற்கு 6000 முதல் 19000 வரை வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங் சேலரியாக 6000 எண்டிங் சேலரியாக 19,000 கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களை எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னு பார்த்தா, எழுத்து தேர்வு, அதுக்கப்புறம் உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு, அதற்கப்புறம் நேரடி நேர்காணல், இந்த 3 வகையில் தான் உங்களுக்கான தேர்வு நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் சில ரேஷன் கடை வேலையில் எழுத்து தேர்வுகள் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் இதுக்கு விண்ணப்ப கட்டணமாக ஏதாவது செலுத்தணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்டிப்பாக எந்த ஒரு விண்ணப்ப கட்டணமே செலுத்த தேவையில்லை அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கவர்மெண்ட்லேருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக எப்படி இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நீங்கள் கவர்மெண்ட் அஃபீஷியல் வெப்சைட்டான tnbds.gov.in அப்படின்ற அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் உங்களுடைய குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் உங்களுடைய சான்றிதழ்கள், இது எல்லாத்தையுமே கொடுக்கறது மூலயமா நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலும் அதற்கான விளக்கங்கள் என்னென்னு நீங்கள் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அவங்க கேட்டிருக்கக்கூடிய உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்டல் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் மொத்தமான வேக்கன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3247 ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3247க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் உங்களுக்கான வேக்கன்சி எவ்வளோ இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா 106, கடலூரில் 152, சிவகங்கை 36, தஞ்சாவூர் 114, திண்டுக்கல் 63, புதுக்கோட்டை 52, கரூர் 73, திருப்பூர் 135, நீலகிரி 53, தென்காசி 51, நாமக்கல் 109, திருநெல்வேலி 80, திருவாரூர் 33, தூத்துக்குடி 82, கோயம்புத்தூர் 199, திருச்சிராப்பள்ளி 129, திருவள்ளூர் 109, கிருஷ்ணகிரி 117, கள்ளக்குறிச்சி 70, விருதுநகர் 71, அரியலூர் 34, காஞ்சிபுரம் 51, ஈரோடு 99, வேலூர் 73, பெரம்பலூர் 31, சேலம் 162, திருவண்ணாமலை 120, கன்னியாகுமரி 41, தேனி 49, நாகப்பட்டினம் 19, ராணிப்பேட்டை 32, திருப்பத்தூர் 67, தர்மபுரி 58, சென்னை 348, செங்கல்பட்டு 184, மயிலாடுதுறை 45 அப்படின்ற இவ்வளோ வேக்கன்சி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் மக்கள் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி
உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து உங்களுடைய தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து சரிபார்க்கறது மூலயமா கண்டிப்பாக எல்லாருனாலையுமே வந்து இந்த ரேஷன் கடை ஜாப் அப்படிங்கிறத வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு தகவலாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒவ்வொரு வீடியோஸ்க்கும்